இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் திருப்புவனத்தில் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டு உள்ள நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போராட்டத்தை கைவிடுமாறு காவலர் ஒருவர் நள்ளிரவு 1 மணிக்கு போன் செய்து கூறியுள்ளார். ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு 1 மணி ரொம்ப மிக அதிகாலையில் அதை மறுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன காரணம் கண்டன்தேவியில் தேரோட்டம் இருக்குது, அங்கே இருக்கிற காவலர்களெல்லாம் நாங்கள் அங்கே குவிச்சிருவோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் காளிகோவில் காவலாளி அஜித்குமார் பெண் ஒருவரின் நகையை திருடிவிட்டதாக போலீசாரால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்பட்ட தனிப்படை போலீஸ்காரர்களான பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த் ஆகியோரின் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து நாதக சார்பில் திருப்புவனத்தில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ள நிலையில் மீண்டும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டதால் அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. அனுமதி மறுக்கப்பட்டாலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோவில் ஊழியர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து திருப்புவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முதலில் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுத்தனர். இப்படி நடுஇரவில் தகவல் தெரிவிப்பது எவ்வகையில் நியாயம் என்றும், அனுமதி மறுப்பு குறித்து காரணம் கேட்டால் கண்டதேவியில் தேரோட்டம் இருக்கிறது, அதற்கு இருக்கும் காவலர்களை நாங்கள் குவித்து விடுவோம் என்கின்றனர். நாங்கள் போராட்டத்திற்கு அனுமதி மட்டும்தான் கேட்கிறோம், பாதுகாப்பு கேட்கவில்லை. என் சொந்த நாட்டில் எங்களுக்கு எதற்கு பாதுகாப்பு? நாங்கள் தான் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு. அனுமதி இல்லை என்றாலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் கூறியிருந்தார். இந்த மறுப்பு குறித்து சீமானுக்கு நடுஇரவு 1 மணிக்கு போன் கால் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு காவல்துறையின் செயல்பாடுகள் மீது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டது. மேலும் ஒவ்வொரு வாரமும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டால் காவல்துறை பாதுகாப்பு வழங்கிக் கொண்டே இருக்க முடியுமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். வாரம் வாரம் போராட்டம் நடத்துவீங்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். போன வாரம் தானே நடத்தியுள்ளீர்கள், அதற்குள் என்ன அவசரம் என்றும் அவர் வினவினார். மேலும் நாம் தமிழரின் இந்த போராட்டம் 9/7/2025 அன்று மாற்றி வைக்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் போராட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவது தமிழ்நாட்டில் ஜனநாயக உரிமைகளின் நிலை குறித்து முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. நடுஇரவு 1 மணிக்கு சீமானுக்கு வந்த போன் கால் இந்த மறுப்புகளின் மர்மமான தன்மையை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது.